கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இரவு பரியந்தம் கர்த்தர் நம்மை கிருபையோடு காத்து கொண்டார். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கு கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். வேதத்தை வாசிப்போமா? நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டிகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சங்கீதம் 63 அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அவர் நமக்கு துணையாயிருந்ததினால்தான் இந்த நாளையும் கூட காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். வேதனைகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள் நம்மை அணுகின போதிலும் கூட அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து புதிய வாரத்தின் முதல் நாளையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை கூர்ந்தபடியினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமூச்சு விட்டு திகைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு நேரிடக்கூடும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் துவண்டு போகாதபடி, வேதனை அடையாதபடி அவருடைய கிருபையினாலே நம்மை முடிசூட்டி பாதுகாத்து அவ்வப்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக அவர் வாழ்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடும். ஒரு வெயில் நேரத்திலே நாம் மிகவும் அந்த வெயிலினால் தாக்கப்பட்டு நடந்து வருகிறோம் என்று நினைப்போம். அப்பொழுது ஒரு நிழல் நமக்கு காணப்படும் பொழுது அந்த நிழல் அண்டையிலே போய் நாம் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவோம். அப்பாடி என்று நாம் பெருமூச்சு விட்டு நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தை சற்று நேரம் மறந்து அந்த நிழலிலே நாம் களி கூறுவோம் அல்லவா? ஆனால் அந்த நிழல் நமக்கு நிரந்தரமானதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கரங்களில நாம் வந்தடைந்து அவருடைய கரத்தினாலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். அவர் செட்டைகளை விரித்து நம்மளுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் நம்மை கேடகும் கவசமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து உணர்ந்து, இதோ கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நேரிடும் எல்லா உபத்திரவங்களிலேயும் நான் கடந்து வர எனக்கு நீர் துணை செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் கூட நீர் என்னோடும் என் குடும்பத்தாரோடும் நிலைத்திரும். எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொல்லாத தீங்கிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து உம்முடைய செட்டைகளை நிழலிலே எங்களை மூடி மறைக்கும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே என்று அவரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அப்படியாக அவருடைய செட்டைகளை நம் மேலே விரித்து நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார்.
அப்பொழுது நமக்கு, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சுகமான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். ஏதோ தீங்கு நம்மை அணுகாத, நாம் விடுவிக்கப்பட்டோம், பொல்லாத மனிதர்கள் வாயிலேயும் கரங்களிலேயும் விழாதபடி, பிசாசின் பிடியில் நாம் அகப்படாதபடி காத்த தேவனை இந்த வாரம் முழுவதுமாய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்தி கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.